Hello guys, welcome to my channel. என் பேரு GC Victoria. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வந்து பார்க்க போறோம். So நான் வந்துட்டு இன்னைக்கு bridal work வந்து போறேன். So bridal vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு and நாளைக்கு ரெண்டு நாளுமே நமக்கு வந்து work இருக்கு. And இந்த workக்கு நமக்கு அசிஸ்ட் பண்ண போறது வந்துட்டு ஸ்னேக் தான் வந்துட்டு வர போறா. So அவளை வந்து நம்ம போற வழியில வந்து அவளை பிக் அப் பண்ணிப்போம். ஓகேவா? கேப் வந்து டபுள் லொகேஷன் போட்டோம் அப்படினா இங்க இருந்து நம்மளையும் பிக் பண்ணிட்டு அங்க போய் அவளையும் பிக் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம கிளையண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு போயிடுவோம். ஸோ ரெண்டு நாள் ஒர்க்கும் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் விளாக்ஸ்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல இந்த சேனலில். ஐ நோ ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு எனக்கும் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடணும் விளாக் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல. ஏன் அப்படின்றத வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். என்னோட ப்ரீ வெட்டிங் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு எதனால் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்றதையும் வந்துட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா யாருன்னா? எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் போட்டாலுமே வந்துட்டு நம்ம வீடியோ வந்து ஃபீடில் போயிட்டு நிற்காது நிறைய பேருக்கு. இப்போ வந்து ரொம்ப கேப் விட்டோமா, அதனால எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போச்சு, எத்தனை பேரோட ஃபீடில் வந்துட்டு நின்றுச்சு அப்படின்னு தெரியல. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு வந்துட்டு மனசு தேத்திக்குவேன். ஸோ அதான் நான் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாமல் நான் வந்துட்டு கிளம்புறேன். கேப் போட்டுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து கிளைண்ட் பிளேஸில் 3 o'clock இருக்கணும். இப்போ வந்துட்டு டைம் என்ன ஆகுது? 1:25 ஆயிடுச்சு. நான் 1:30க்குலாம் இங்கேருந்து வெளியே போயிடணும் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த கிளாக் வந்துட்டு பேட்ரி ஓடல, பேட்ரி வேலை செய்யலை. ஓகேவா? அதனால அதை கண்டுக்காதீங்க. ஸோ எஸ், நம்ம வந்துட்டு கிளம்பலாம். ஸோ கேப் ஏரியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங்க்கெலாம் முன்னாடி எடுத்த விலாக். நான் வந்துட்டு என்னோடய வெட்டிங் விலாக், அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு சாரீ எடுத்த ஷாப்பிங் விலாக், அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போனது, அப்புறம் வந்து ஹனிமூன் போனது, இது எல்லாமே வந்துட்டு விலாக் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய கேப்பாக விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு ப்ரைடல் விலாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இந்த விலாக் வந்து நான் இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் லைனாக நான் வந்துட்டு மற்ற விலாக்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த விலாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதான் நானும் ஸ்னேக்கும் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஆன் தி வேல அவளை நான் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆர்கே கன்வென்ஷன் தான் வந்துட்டு அன்றைக்கி போயிருந்தோம். ஈசிஆர் கிட்ட இருந்துச்சு. அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா நானும் ஸ்னேக்கும் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் இருங்க, நான் அழகாக இருந்துக்கிறேன். ஃபஸ்ட் இருங்க, லாக் எடுக்கிறேன். ஒரு பேர் இல்லாமல் இருக்காங்க, லாக எடுக்க மாட்டேறாங்க இந்த அக்கா. நான் வந்து அழகா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்போம்ல, அதான் ஒரு ரீல்ஸ் சொல்லல, நாங்களாம் ஒன்றும் குடிக்கல, ஜஸ்ட் நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இருக்கிறீங்க? சும்மா சரியில்லை, சும்மா ஒரு நிமிஷம் நான் சிரிச்சுட்டு வரேன். ஸ்னேக் மூக்கில் ஒயிட் ஹெட்ஸ் நிறையா இருக்கு. விபூதி ஒயிட் ஹெட் ஸ்னேக் சேர்ந்து போட்டுறாதீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் மூஞ்சிக்கு. சொன்னல டாக்டர் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. டாக்டருக்கு போயிட்டுருக்கியா? செக் பண்ணுறதுக்கு. சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது. நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? வேலைக்கு வந்திருக்கோம். ஆமாம். எப்படியோ ஸ்னேக் அவளுக்குள்ளேயே பேசிக்குவா, ஒன்றுமே கேட்காது. கேட்கும். எடிட் பண்ணும்போது 4 வாட்டி திட்டுவேன் அவளை. சிரிச்சு பார்ப்பீங்க, இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னைய மிஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. சியா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். மூஞ்சி பார்த்தாலே வாந்தி எடுக்கணும் போல வருது. காரில் வந்தீங்க, அதனால உடனே என்கிட்ட வந்துடுவீங்க. சரி வாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறேன். அழகாக நடந்து போகணும், ஆம்பளை தான் நடக்கிறேன். நானும் ஸ்னேக்கும் ரூமுக்கு வந்துட்டோம். நானும் ஸ்னேக்கும் ரூம் டூர் பண்ண போகிறோம். ஆமாம், எங்களுக்கு ஒரு ஒரு இதுதான் இது வந்து ரெஸ்ட் ரூம். ரூம் வரவே இல்லை. ஆமா ஸ்னேக், ஆமா அது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி. அப்புறம் இங்கே வந்துட்டு பெட்ஸு, டிவி, ஃபேனு, ஏசி எல்லாம் இருக்கு. தூங்க மாட்டியா? இதை விட்டு அனுபவிச்சு பார்க்கலாம். ஒரு வீடு கட்டுறமோ இல்லை, வாடகை கட்டி இவ்வளோ நாட்கள் எனக்கு இப்படி தோணுது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியே நிறைய நல்ல நல்ல ரூம்ஸில் நானும் ஸ்னேக்கும் தங்கியிருக்கோம். ஜாலியாக கரெக்டாக நாங்கள் நம்ம 2 பேரும் வரக்கூடாது அமைஞ்சிடுது.
ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்துட்டாங்க. நம்ம அவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க தான் நம்மளோட கிளைண்ட் இன்றைக்கி. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. பிகாஸ் என்ன சொல்கிறது, அவங்க வந்து அப்படியே எங்ககிட்டயே விட்டுட்டாங்க, நீங்கள் வந்து எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்க்கு எப்படி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணோம். அவங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்கின்னும் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோயாக போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் க்ளோயி பேஸ் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் கிட்ட நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்துட்டு பேசுகிற விதமாக இருக்கட்டும், எங்களை வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு டாப் நாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் இவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரைட்ஸ் மெய்ட், இவங்களோட பிரதரோட கல்யாணத்துக்கு அதாவது ரிசப்ஷனுக்கு வந்துட்டு அவங்க ரெடி ஆகுறாங்க. ஸோ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ண போயாச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவங்க பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக மேலே மட்டும் இந்த மாதிரி பிரைட் வந்து போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு லூஸ் கேர்ள்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோலையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேஸ்க்கும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தாங்க அவங்க. ஃபஸ்ட் அந்த ஃப்ரண்ட் வேரியேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம கேர்ள் பண்ணோம். அண்ட் ஆல்சோ வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்குன்னா வந்துட்டு பிக் டே இருக்குது, உங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துட்டு மேக்கப் போட்டுக்கணும், ஆர் உங்களோட தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு நீங்கள் பிரைட்ஸ் மெய்டாக போகிறீங்க, மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களையும் அந்த மாதிரி டால் மாதிரி அழகாக ப்ரிட்டியாக வந்துட்டு நான் ரெடி பண்ணிவிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட நிறைய ஒர்க் ரிலேட்டடான ரீல்ஸ்லாம் அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி யூடியூப் விட இன்ஸ்டாவில் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். ஸோ அதனால் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபைனல் லுக். செம்ம ப்ரிட்டியாக இருந்தாங்க, குட்டி தேவதை மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் நேரில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட காஸ்ட்யூம் வந்துட்டு செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. அந்த லுக்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிது. ஸோ அந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஜுவல்லரி, அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஆப்டாக செட் ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு அவங்களோட காஸ்ட்யூமில் அவங்களோட ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி டால் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள நம்ம வந்துட்டு அமுச்சிட்டோம். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் ஸ்னேக்கும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் என்னோட ஸ்னேக்கும் வேலையை முடிச்சிட்டோம். என்னோட தெரியுமா என்ன சாப்பிட வச்சிருக்கேன்னு தெரியல. ஐ நோ நாளைக்கு ஸ்னே வாங்கிட்டு இல்லை இப்போலாம். அது சுகர் ஸ்னேக், இது சுகர் ஃப்ரீ. இங்கே பாருங்க, இது ஹெல்தி இல்லை, ரொம்ப ஹெல்தி. அது ஹெல்தி தான், அது காக்கரா பேக்டு. நிஜமா நாளைக்கு சாப்பிட்டேன், அது அன்ஹெல்தி. பரவாயில்ல, நான் என்ன சாப்பிட்றேன் அன்ஹெல்தி. நான் சாப்பிடாததை நான் வாங்க முடியாதுல்ல. நான் சாப்பிட்றது தான் எனக்கு கேட்டேன். நான் சாப்பிட்றது தான் நானும் வாங்க முடியும். இப்போதான் வந்து நானும் என்னோட ஸ்னீக் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஒரு மால்கிஸ்டுக்கு சண்டை போடுறேன். எனக்கு நான் சாப்பிட்றது தான் நான் வாங்குவேன். தட்டக்கீழே தச்சுக்கொடி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, கார்லிக் பிரெட் ஃப்ளேவர்லாம் வாங்கிட்டு உனக்காக தாண்டி இப்போலாம் வந்து வாங்குறது கேட்டால். ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆல்பம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் லுக் வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும். வெட்டிங்கை கம்பேர் பண்ண விட எனக்கு வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் லுக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ரசித்து நான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஆல்பமில். ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு ஆல்பம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அவங்க திரும்பி நம்ம ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மார்னிங் செஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்து ப்ரீவியஸ் டே விட இன்னும் நல்லா வந்து க்ளோயாக வந்துட்டு அவங்களுக்கு நம்ம மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங்க்கு வந்துட்டு அவங்க சாரீ வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஐ லுக்லாம் நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ ரசித்து நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக க்ளோயியாக இருந்துச்சு. ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே வந்துட்டு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு குப்பை கூடமாக வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு லைட்டாக பிரேக்
பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஸ்னேக் வந்து சாரி ட்ரேப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ எப்போவுமே நான் வந்துட்டு மேக்கப் முடிச்சுட்டு சாரி ட்ரேப் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் திரும்பவும் அவள் சாரி ட்ரேப் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க மெஸ்ஸி பிரைட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஜுவல்லரிலாம் வந்துட்டு மாட்டிட்டு அவங்களோட ஃபைனல் லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. செம்ம க்ளோயிங்காக இருந்துச்சு அவங்களோட பேஸ். ஸோ நான் வந்துட்டு அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஆக்சுவலி ஒரே ஒரு தவறு வந்து பண்ணிட்டேன். என்னென்னா அங்கே மேலே அந்த சீலிங் லைட்ஸ் இருக்கும்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நம்ம வச்சுருக்க அந்த ரிங் லைட் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம், பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் மேலே அந்த சீலிங் லைட் எரியறதுனால அது வந்துட்டு அவங்க ஃபேஸில் வந்து ஷேடோ விழுந்துருச்சு. அதை நான் வந்துட்டு கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் எனக்கு வந்து அதை ரீலாக போஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு இது. பட் அவங்களோட மேக்கப் லுக் செம்ம ப்ரிட்டியாக இப்படி தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைட்டிங் சரியில்லை அப்படின்றதுனால நான் ரீலாக அதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த 2 லுக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், அவங்கள மார்னிங்க்கு வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு நாங்கள் கேபுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் முடிச்சுட்டு வெளில கதை பேசிட்டு இருக்கோம். கேபுக்கு வெயிட் பண்ற கேப்ல பேசணும் ஏதாச்சும். இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தா கேவலமா இருக்கேன் அப்படின்ட்டு நான் ஸ்னேக் சொல்லிட்டா. காஸ்டியூம் பங்கமா இருக்குங்க. உங்க அளவுக்கு கொஞ்சம் தூரமா போங்க, எடுத்து தரேன். அழகா ரவுண்டு சுத்துங்க, காத்து வருது. இந்த இடத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. எப்பயுமே இப்படிதானங்க நம்ம. அதுவும் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடம் இந்த மண்டபத்துல ஆமா நம்ம மட்டும் அது பெருக்கி தள்ளி வச்சாங்க. நம்ம வந்து அழகா ட்ரெஸ் பண்றப்போ போட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஓரமா தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் நம்ம. இன்னைக்குதான் எங்க வாழ்க்கையில தூரமா போங்க மேம், கை வலிக்குதான். எங்க வாழ்க்கையிலே நாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்றோம். நான் ஃபீல் பண்ணல, நான் பண்றேன். ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கேன், கியூட்டா இருக்கேன். நம்ம கேப் வந்து பாப்போம். வரட்டும் உள்ள வரட்டும், கூப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், கேப் வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க்கை முடிச்சாச்சு. கிளைண்ட்டும் வந்துட்டு ஹாப்பி, நாங்களும் வந்துட்டு செம்ம ஹாப்பி, ஒர்க் வந்துட்டு நல்லா போச்சு அப்படின்ட்டு. அண்ட் நாங்கள் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவையும் இங்கேயே வந்துட்டு முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அண்ட் நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்னோடய வெட்டிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். என்னை வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஓடிடாதீங்க ப்ளீஸ், ஓகேவா? நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். ஸோ பாய்.